சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஏன் பொய் சொல்றாங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேம் பத்தி முதல்ல பார்க்கலாம். ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயத்த அல்டிமேட் கோலா வச்சு ஒர்க் பண்றவங்க ஹாப்பியா இருக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் ஆர் மிசரபிள் இன் தேர் ரியல் லைஃப்ஸ். யாரெல்லாம் சோகமா இருக்காங்க, யாரெல்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போறாங்கன்னு ஒரு ஸ்டடி பார்க்குறப்போ ஃபேமஸா இருக்கிறவங்க யூஸ்வலா சோகமாறதுக்கோ இல்லை டிப்ரெஸ் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஸ்டடி சொல்லுது. இப்போ இதுக்கும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நேச்சுரலா ஃபேமஸ் ஆயிடுறாங்க. த மோர் ஃபேம் தே ஹேவ், த மோர் மிசரபிள் தே கெட். இதை நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். முதல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஃபேமஸ் ஆகிறப்போ யூஸ்வலா ரொம்ப யங்காவே இருக்காங்க. 18-19 இயர்ஸ்ல ரொம்ப பெரிய ஃபாலோயிங் பில்ட் பண்ணிடுறாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே ஃபேம் வந்துருது அப்படின்றதுனால எந்த கைண்ட் ஆஃப் டீல் வந்தாலும் அவங்க எஸ் சொல்லிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். நிறைய தப்பான ப்ராடக்ட்ஸோட ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்ஸ் எல்லாம் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அதை ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இன்னும் பில்ட் ஆகல. அது சரியா தப்பான்னு புரிஞ்சதுக்கு முன்னாடியே அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க டெலிபரேட்டா போய் சொல்லல, ஆனால் ஒரு அது பொய்னே தெரியாமல் சொல்லிடுறாங்க. ஏன்னா விவரம் பத்தல. அதாவது அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கிறதுக்கும் அவங்க தவறான வழியில் போகிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, ஃபேமுக்கும் எத்திக்ஸ்க்கும் கார்லேஷன் கிடையாது. ஒருத்தர் ஃபேமஸாக இருக்காருன்றதுனாலேயே, ஒருத்தரை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோன்றதுனாலேயே அவர் நல்லவர்னு எந்த அர்த்தமும் கிடையாது. அவர் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஆன்லைனில் வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அவர் ஆன்லைனில் ரொம்ப நல்லவராக வரலாம், அவர் உங்களுக்கு நிறைய சொல்லி தரலாம், அவர் ரொம்ப எஜுகேட் பண்ணலாம். ஆனால் அவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவர் அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடந்துப்பாருன்றது உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு, ரொம்ப பரிச்சயமாக இருக்காருன்றதுனால அவர் ரொம்ப நல்லவர்னு எடுத்துக்கிறோம். ஃபேமுக்கும் எத்திக்ஸுக்கும் எந்த கார்லேஷனும் கிடையாது. மூணாவது, நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை, கியூரேட் பண்ணுறாங்க. கிரியேஷனுக்கும் கியூரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? கிரியேஷன்னா புதுசாக அவங்களே ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த கான்டென்ட்டை பதிவு பண்ணுறது. கியூரேஷன்னா ஏற்கனவே யாரோ கிரியேட் பண்ண கான்டென்ட்டையே வேற மாதிரி சொல்கிறது. ஸோ ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கான்டென்ட் கியூரேட் தான் பண்ணுறாங்க. நான் கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சேன்னா ஒரு 1-1.5 வருஷம் இருக்கும். இந்த 1-1.5 வருஷத்துக்குள்ள நானே நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வியே, ப்ரோ உங்க கான்டென்ட் எங்கேருந்து எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கான்டென்ட் எங்கேயோ இருந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அவங்க சொல்றதை அவங்க செய்யலை, எங்கேயோ இருந்து எடுத்து பேசிடுறாங்க, அவங்க ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் கியூரேட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. முதல்ல அந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நாலாவது, நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் ட்ரிவன் பை ஸ்டார்டம், நாட் பை வேல்யூ கிரியேஷன். கான்டென்ட் கிரியேட்டரோட ஆக்சுவல் ரோல் என்ன அப்படின்னா, வேல்யூவை கிரியேட் பண்ணுறது தான். அவங்க கிட்ட இருக்க வேல்யூவை எப்படியாவது கடத்தணும், எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் அவங்க வேலை. இப்போ அந்த வேல்யூ கிரியேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஸ்டார்டம்ல ஃபோக்கஸ் பண்ணுற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணால் நிறைய ஃபேன்ஸ் பில்ட் ஆகுங்க, என்ன பண்ணால் நிறைய பேர் நம்மளை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயங்கள் தவறாக போய் சேர்ந்துருது. ஏன்னா அவங்க இன்டென்ஷன் கம்ஸ் ஃப்ரம் அ ராங் பிளேஸ். இப்போ அவங்க இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, நான் நிறைய வேல்யூ கிரியேட் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ்வலாக கரெக்டான விஷயங்களை பண்ணிடுறாங்க. பட் அது மாதிரி நினைக்காம என் ரிசல்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு நிறைய ஃபேன்ஸ் பில்ட் ஆகணும், எனக்கு ஒரு ஸ்டார் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ்வலாக அவங்க இன்டென்ஷன்ஸ் கரெக்டான இடத்துல இருந்து வரதில்லை. இன்டென்ஷன்ஸ் எங்கேருந்து வருதோ அங்கேருந்து ஆக்ஷன் வரும். ஸோ இன்டென்ஷன் சரியான இடத்துல இருந்து வரலன்னா ஆக்ஷனும் சரியான இடத்துல இருந்து வராது. அஞ்சாவது விஷயம், கான்ஸ்டன்ட் சீக்கிங் ஆஃப் அட்டென்ஷன். இது ஆக்சுவலாக ராஜீவ் தல்ரேஜா ஒரு இன்டர்வியூல ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு. ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த கான்டென்ட் கிரியேட்டர் அவரோட ப்ராப்ளம் பற்றி சொல்றாரு. நான் ஏதாவது மால்குள்ள நடந்து போறப்போ யாரும் என்கிட்ட செல்ஃபி எடுக்கலன்னா நான் என்ன பத்தியே நான் குறைவா நினைச்சுக்கிறேன், என்னையே எனக்கு பிடிக்காம போயிடுது அப்படின்னு ராஜீவ் தல்ரேஜா கிட்ட சொல்றாரு. ஸோ ராஜீவ் தல்ரேஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸ்டர்னல் அப்ரூவலுக்காக தான் கான்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க, அதுக்காக தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. இப்போ நம்மளோட கோல் எக்ஸ்டர்னல் அப்ரூவலா இருக்குன்னா நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்க மாட்டோம். ஒரு ஹாப்பியா இருக்கிற பர்சனால தான் நிறைய வேல்யூ கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஸோ நம்ம ஹாப்பியா இல்லை, நம்மளே டிப்ரெஸ்டா இருக்கும், நம்மளே எக்ஸ்டர்னல் அப்ரூவல் சீக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்பர் வேல்யூ கொடுக்க முடியாது. ஸோ நேச்சுரலா நம்ம கான்டென்ட்ல குட் இன்டென்ஷன்ல இருந்து வராது. குட் இன்டென்ஷன்ல இருந்து வரலன்னா நான் சொன்ன மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இவ்வளோ விஷயம் இருக்கு. கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏன் ஒரு சரியான பிளேஸ்ல இருந்து வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேட்டரோட கான்டென்ட் கன்சியூம் பண்றோம் அப்படின்னா அந்த கான்டென்ட்டோட அதை நிப்பாட்டிக்கலாம். அது அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. We don't have to be fan to anyone. We can be fan to someone's work. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் சொல்றது கவனிங்க, பட் அதை மீறி அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா ஐ திங்க் யூ ஷுட் ஃபாலோ தேர் ஒர்க் மோர் தென் யூ ஃபாலோ த பர்சன். என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது காரணமே பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற விஷயத்துக்காக தான். பர்சனல் பிராண்ட் வேற, கான்டென்ட் கிரியேட்டர் வேற. ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கான்டென்ட் கிரியேட்டர் படிச்சுட்டு சொல்றது, பர்சனல் பிராண்ட் செஞ்சுட்டு சொல்றது. அதனால தான் நாங்கள் ஒரு 10 வருஷமாவது அவங்க இண்டஸ்ட்ரியில் பெருசாக வளரல, அவங்க பெருசாக எந்த சாதனையும் செய்யலை அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி பேசுறதே கிடையாது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் கிடையாது. எங்களோட ஆவரேஜ் கிளையண்டலோட ரெவென்யூ ஃபால்ஸ் பிட்வீன் $10 million and $100 million. அதாவது 85 கோடியிலிருந்து 850 கோடி அந்த அளவுக்கு ரெவென்யூ பண்ணுறவங்க கூட தான் நாங்கள் ஒர்க்கே பண்ணுறோம். ஆனால் பர்சனல் பிராண்ட் அப்படின்ற பேரில்
ரொம்ப புதுசாக வந்து ஒரு 22 வயசு பையன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான், அவன் எக்ஸ்பர்ட்டாக காட்டிக்கிறான் அப்படின்னா அது உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுக்காக வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் பொதுவாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நிறைய அறிவு இருக்குன்றது என்னோட கருத்து. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபாலோ பீப்புள்ஸ் ஒர்க், டோன்ட் ஃபாலோ த பர்சன்.